கடன். இது வெறும் 3 எழுத்து மட்டும்தான். ஆனா, இந்த 3 எழுத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? நம்மளோட கஷ்டங்கள்ல ஆரம்பிச்சு, கண்ணீர்ல ஆரம்பிச்சு, அப்பப்பா எக்கச்சக்கம். இந்த 3 எழுத்துக்குள்ள அவ்ளோ வலியும், வேதனையும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. யாருக்கு தான் இங்க கடன் இல்ல? நமக்கு ரூ. 100 இருக்கிற கடன் இன்னொருத்தருக்கு ரூ. 1000 இருக்கலாம். ரூ. 1000 இருக்கிறவர விட இன்னொருத்தர் லட்சக்கணக்கில கடன் வச்சிருக்கலாம். இப்படி கடன் இல்லாத ஆளே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. எல்லாருமே இங்க கடன்ல தான் வாழ்றோம். எப்பவும் இருக்கிற கடனே நெனச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காம, எப்பயாவது கிடைக்கிற சந்தோஷத்தையும் ஒரு தடவ நம்ம பார்க்கணும். நம்ம கூட கடனும், கஷ்டமும் இருந்துட்டே தான் இருக்கும். இல்லாமலாம் போகாது. அதுக்குன்னு எப்போவாவது கிடைக்கிற சந்தோஷத்த கூட இக்னோர் பண்ணா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். கஷ்டம் வரும்போது கஷ்டப்படணும். இதுதான் லைஃபு. இதுக்காக கஷ்டம் மட்டுமே தான் என் லைஃப்ல இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மள விட அதிகமா கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க இந்த உலகத்துல. நம்மளோட கஷ்டங்கள நம்ம பார்க்குற விதத்துல மட்டும் தான் இருக்கு. இதையே நினச்சிட்டு சோர்ந்து போய் என்னால் முடியாது, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிட்டு போகிறத விட, என்னால் முடியும், இதை விட அதிகமாகவே நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக நம்மளோட லைஃப் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாறும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் நம்மளோட நம்பிக்கை எப்போவுமே நம்ம கூட இருக்கும். நம்பிக்கையை கைவிட்றாதீங்க.